அர்ச்சகர்களை குறிவைத்து தொடர்ந்து கொள்ளையடித்து வந்த கொள்ளையர்கள் இருவர் போலீசில் சிக்கியுள்ளனர். மாமியாரும் மருமகனும் கூட்டணி அமைத்து கொள்ளையடித்த சம்பவத்தின் பின்னணி என்ன? காரைக்காலை அடுத்த திருநள்ளாரைச் சேர்ந்த ரோஹிணி ஐயர் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலில் அர்ச்சகராக வேலை செய்து வருகிறார். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அர்ச்சகர் ரோஹிணி ஐயரை 60 வயது மதிக்கத்தக்க பெண்ணும் அவரது மகனும் வந்து சந்தித்துள்ளனர். தனது மகளுக்கு இதே கோயிலில் திருமணம் செய்து வைத்ததாகவும், அடுத்த மகனுக்கு நீங்களே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றும், இதற்கு தேவையான பணம் தருவதாகவும் ரோஹிணி ஐயரிடம் ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார் அந்த பெண். சில மணி நேரம் கழித்து ரோஹிணி ஐயர் வீட்டுக்கு சென்ற மர்ம நபர்கள் இருவரும் வெளியிடங்களில் தங்கி பழக்கமில்லை என்பதால் இரவில் வீட்டில் தங்குவதற்கு இடம் கேட்டுள்ளனர். அதற்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்ததாகவும் தெரிய வந்துள்ளது. பணம் கிடைக்கும் ஆசையில் அர்ச்சகர் ரோஹிணி இருவரையும் தனது வீட்டில் தங்குவதற்கு அனுமதித்துள்ளார். பின்னர் மர்ம நபர்கள் இருவரும் ரோஹிணி ஐயர் மற்றும் அவரது மனைவிக்கு ஹோட்டலில் உணவு வாங்கி தருவதாக கூறி உணவில் மயக்க மருந்து கலந்து கொடுத்துள்ளனர். உணவை சாப்பிட்ட இருவரும் மயக்கமடைய வீட்டில் இருந்த பீரோவை உடைத்து அதிலிருந்து 20 சவரன் நகைகள் 1,40,000 பணத்தையும் கொள்ளையடித்துவிட்டு இருவரும் தலைமறைவாகிவிட்டனர். விடியற் காலையில் எழுந்த ரோஹிணி ஐயர் மற்றும் அவரது மனைவி நகை மற்றும் ரொக்கப்பணம் திருட்டு போனது தெரிந்து திருநள்ளாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளில் பதிவான இருவரின் உருவத்தையும் வைத்து விசாரணை நடத்தினர். தமிழக காவல் நிலையங்களுக்கும் இருவரின் புகைப்படங்களை காரைக்கால் போலீசார் அனுப்பி வைத்தனர். தொடர் விசாரணையில் இருவரும் கோயில் குடியிருப்பு பகுதியில் திருடுபவர்கள் என தெரிய வந்தது. திருநள்ளாறு கோயிலுக்கு சனிக்கிழமை அன்று பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் வருவார்கள் என்பதால் போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி இருந்தனர். அப்போது ஸ்கூட்டியில் வந்த இருவரை சந்தேகத்தின் பேரில் தடுத்து நிறுத்தி விசாரிக்க அவர்கள்தான் ரோஹிணி ஐயர் வீட்டில் கொள்ளையடித்தவர்கள் என்பது தெரிய வந்தது. இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று நடத்திய விசாரணையில் சென்னையை சேர்ந்த சுப்புலட்சுமி, அவரது மருமகன் வேலாயுதம் என்பது தெரிய வந்தது. மாமியாரும் மருமகனும் கூட்டணி அமைத்து பல்வேறு கோயில் பகுதிகளில் அர்ச்சகர்களை குறிவைத்து திருடியுள்ளனர். இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 13 சவரன் நகையை பறிமுதல் செய்தனர். பல ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த கொள்ளையர்கள் சிக்கியிருப்பது அர்ச்சகர்களிடம் நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது.